இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வேலை விடுறதுக்கு முன், அதாவது நான் வேலையை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்தேன். வேலையெல்லாம் விடுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிப்போம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் அப்படியே டம் அதுக்கப்புறம் அப்படியே வேலை கிடைத்த பின் அப்படின்னு அந்த லைன் என்ன நடந்தது அந்த லைனுக்குள்ளே அப்படின்னு இதில் அப்படியே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு ஸ்டோரி மாதிரி தான், முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்பாக சொல்ல பார்க்குறேன். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் யோசிச்சு பார்க்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயம் இருந்தது. அது எல்லாமே இங்கே நான் டாக்குமெண்ட் பண்ணால் மேபி பார்க்குறவங்க யாருக்காவது யூஸ் ஆகல. ஓகே, இந்த வீடியோ நான் வந்து 6 பார்ட்டாக, 6னா 9 காட்டுறேனே, எப்படி காட்டுறது, 6 பார்ட். இந்த வீடியோவை நான் வந்து 6 பார்ட்டாக பிரிச்சிட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னா, வேலை விடுறதுக்கு முன், அதாவது பிஃபோர் ஐ குவிட் மை ஜாப். எதுக்கு இப்போ தானே ப்ரோ வேலைக்கு போனேன் அதுக்குள்ளேயா அப்படின்னா, ஏன் நான் விடணும்னு நினச்சேன், எந்த ரீசன், ஏன் நான் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினச்சேன், இல்லை ஸ்விட்ச் பண்ணணும்னு நினச்சேன்னா, இல்லை வேறு ஏதாவது படிக்கலாம்னு நினச்சேன்னா அதை பற்றி, அதாவது அந்த ஒரு தாட் இருக்கும் இல்லையா எனக்குள்ளே, அந்த தாட்டில் ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் சொல்லி கடைசி நாளில் வந்து வேலையிலேருந்து வெளியே வர வரைக்கும் அந்த பார்ட்டில் நான் வந்து சொல்லிடுறேன். செகண்ட் பார்ட் என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு நாள் நான் வீட்டில் உட்காந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணி என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணலாம், உடனே வேலை தேட போயிடலாமா, இல்லை நம்ம ஒரு பிரேக் எடுத்து டைம் இருக்கே கொஞ்சம் படிச்சுட்டு அப்புறம் ட்ரை பண்ணலாமா, என்ன டிசிஷன் எடுத்தேன், அதில் எந்த டிசிஷன்லாம் வந்து சரியாக போச்சு, எதெல்லாம் ஊற்றிக்கிச்சு அப்படின்றதும் இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அதில் வந்து அப்படியே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நான் உட்காந்து நானே நிறைய ப்ராஜெக்ட்டு ஃப்ளைட்டு போட்டேன் இருப்பா. நான் எவ்வளோ தான் இந்த வீடியோ எடுக்க ப்ரிப்பேர் பண்ணி இந்த நோட்டு ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் எழுதின்னு வந்தாலும் இங்கே வந்து நின்னா என்ன வருமோ அதாங்க வருது. அதாவது இந்த செகண்ட் பார்ட்டில் வேலைலாம் நான் தேட மாட்டேன், வெறும் நான் வந்து ஒரு ஜாபுக்கு ரெடி ஆகிடுவேன், அவ்வளோதான். என்னெல்லாம் ஆசை இருந்ததோ படிக்க, எதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சோ அந்த டைமை யூஸ் பண்ணிவிட்டு ரெடி ஆகி, அதாவது ஒரு இன்டர்வியூ கொடுக்க ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணது தான் இந்த செகண்ட் பார்ட்டில் இருக்கும். இப்போ தேர்ட் பார்ட். இந்த தேர்ட் பார்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு 2 பார்ட்டில் வேலையை விட்டதுக்கப்புறம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண, என்னெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தேன்றது இருக்கும். அதாவது அந்த டைம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், நான் நினச்ச மாதிரி எல்லாம் போயிருக்கும். இந்த தேர்ட் பார்ட்டில் தான் நிறைய அப்ஸு டவுன்ஸு, நான் நினச்ச மாதிரி போகல, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன், நிறைய அப்படிலாம் பிளான் பண்ணேன், அந்த மாதிரி எதுவுமே போகல, என் பிளான் எல்லாமே சொதப்பிக்கிச்சு. இவ்வளவு பிளானோட வந்தவன் ஒரு மேப்போட வரப்படாதா? ஏன் அது சொதப்பிக்கிச்சு, என்ன ரீசன், அதாவது நான் வேலை தேட ஸ்டார்ட் பண்ணி, ஆனால் அந்த அப்ளை பண்ணி இன்டர்வியூஸும் நிறைய அட்டன் பண்ணுவேன்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் தான் அட்டன் பண்ணேன். அந்த கொஞ்சம் அட்டன் பண்ணதுலேயும் ஒன்றும் உருப்படியாக ஒன்றுமே கிடைக்கல. பொண்ணுக்கு எனக்கு தான் செட் ஆகுதுன்னு நினச்சேன். நான் பண்ண பிளான் எல்லாமே சொதப்புனதும் டைம் வேஸ்ட் ஆனதும், அதுக்கப்புறம் நான் வந்து லைட்டாக டிப்ரெஷன் உள்ளே போயிட்டேன். ஏன்னா நான் நினச்ச எதுவுமே போலையே, என்னென்னோ பிளான் பண்ணுமே எதுவுமே நினச்ச மாதிரி போலையேன்னு. அப்புறம் என்ன நான் தப்பான டிசிஷன் எடுத்தேன், என்ன ஆச்சு. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டில் முழுக்க வேலை தேட ஆரம்பித்து வேலை எதுவுமே கிடைக்காம மறுபடியும் டவுன் ஆகி, ப்ரெஷர் ஆகி, சோகமாகி, நான் வந்து என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியாமல் உக்காஞ்சது. அது வரைக்கும் அந்த தேர்ட் பார்ட்டில் நான் சொல்கிறேன். த ஃபோர்த் பார்ட், த மேஜிக்கல் பார்ட், அது வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் பார்ட்டும் கூட. அதில் நிறைய ரிஜெக்ஷன்ஸ், நிறைய இன்டர்வியூ, எல்லாமே நல்லா போச்சு. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அந்த டைமில். எப்படி அங்கே இன்டர்வியூவும் கிடைக்காம, இதுலேயுமே செலக்ட் ஆகாமல், எதுவுமே நினச்ச மாதிரி போகாமல் இருந்ததுலேருந்து இந்த ஃபோர்த் பார்ட்டில் என்னெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணேன், இது வந்து எனக்கு ஓகே எல்லாமே நடந்தது அப்படின்னு. கிரேட் குரு. இதில் கொஞ்சம் லக்கும் இருக்குது, அது நான் என்னென்னு சொல்கிறேன் அதில். ஸோ இதில் நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணதும், ரிஜெக்ட் ஆனதும், என்ன ரீசன் ரிஜெக்ட் ஆனதுக்கு, ஒரு சிலதை செலக்ட் ஆனதும், என்ன ரீசன் செலக்ட் ஆகியும் நான் போகாததுக்கு, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு நல்ல டைமு. ஆனால் அந்த பார்ட்லேயும் நான் கடைசி வரைக்கும் எங்கேயுமே வேலைக்கே போகலை. ஃபைனல் பார்ட். இந்த ஃபிஃப்த் பார்ட்டில் நான் வந்து வேலைக்கு போனேன்னா இல்லையா, ஃபஸ்ட்டு ஐடியில் தான் போனேன், இல்லை டெவலப்பராக தான் போனேன், இல்லை இந்த வேலையே எங்கேயுமே கிடைக்கல, நமக்கு செட் ஆகலை, நம்ம வேறு வேலை ட்ரை பண்ணி, ஏன்னா அந்த மாதிரி போனேன். சரி ஓகே, ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்க அவ்வளோ ஈஸியாக வேறு வேலைக்கெலாம் போயிருக்க மாட்டானே அப்படின்னு. அதான் இந்த வேலையில் இப்போ நான் என்ன ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், அது ஆகிடுச்சு ஒரு 3 மாதம் ஆக போகுது நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி. கடைசியாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததா, நினச்ச மாதிரி அச்சீவ் பண்ண முடிஞ்சுதா, அங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து வெளியே வந்து அந்த டைம்
டைம் வந்து கரெக்டாக எனக்கு யூஸ் ஆச்சா இல்லை வேஸ்ட் ஆச்சா, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால தானே அங்கேருந்து வந்திருப்பேன் வெளியே. இப்போ அதெல்லாம் இப்போ சால்வ் ஆயிடுச்சா இல்லையா என்னன்னு அந்த லாஸ்ட் பார்ட்டில் தெளிவாக கரண்ட் அப்டேட் என்ன, ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல, அந்த மாதிரி சின்ன சின்ன பர்சனலாலாம் பேசிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், வேலையை விடுறதுக்கு முன்னாடிலேருந்து வேலை கிடைச்சது வரைக்கும் இந்த டைம் லைனில் நடந்த இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இது எல்லாத்தையுமே நான் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் அந்த வீடியோ ப்ளஸ் நான் பேசுகிறது இதெல்லாம் சேர்த்து தான் ஓவரால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமாம், இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்கிறேன், நான் ஏன்டா இதெல்லாம் பார்க்கணும், உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு தோணுதா? அப்படி தோணுனா கரெக்டாக தானே இருக்குது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? சரி, ஓகே. அதான் என்னென்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜேர்னி தான், அவ்வளோதான். அந்த ஒரு நான் எங்கேயுமே அப்பப்போ குவிட் பண்ணேன், ஆனாலும் மறுபடியும் ரீசெட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு எங்கேயா யூஸ் ஆகலாம், நாளைக்கு யூஸ் ஆகலாம், இல்லை இப்போயே கூட யூஸ் ஆகலாம். இப்போ நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கலாம், இல்லை இப்போ நீங்கள் பார்க்குற வேலை உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். பிடிக்காமல் போகும்போது இந்த ஒரு பயம் இருக்கலாம், வேறு வேலை கிடைச்சோன்னே விடணும்னு வெயிட் பண்ணியிருக்கலாம். இல்லை என்ன மாதிரி கிடைக்காமே முதல்ல நான் வேலையை விட்டுருவேன்டான்னு அந்த ஒரு லைட்டாக ஒரு தைரியம் வேணும், வேறு வேலை கிடைக்காம நம்ம பார்க்குற வேலையை விடுறதுக்கு. அதை விட்டுட்டு வரத்துக்கு யோசனையாக இருக்கலாம். ஸோ அப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இப்படியும் ஒரு ரூட் இருக்கா, இந்த ரூட்லேயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ரொம்ப ஈஸியாக நான் என்ன நினச்சனோ அதே மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. எல்லாமே பயங்கரமாக நான் நினச்ச ரோட்லேயும் நான் போகல. நான் ஒரு ஹைவேல பைபாஸில் போவேன்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் அது ஊருக்குள்ளே ரொம்ப முரடாக நான் பாதையே இல்லை, ரோடே இல்லை, காட்லேயும் மேட்லேயும் பள்ளத்துலேயும் போக வேண்டியதாகிடுச்சு. ஆக மொத்தம் எப்படியோ வந்து மறுபடியும் அந்த ஒரு பைபாஸை பிடிச்சிட்டேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு மேலே என்ன இன்ட்ரடக்ஷனே இவ்வளோ நேரம் பேசிட்டேன்னு. இதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளைட் வந்துடுச்சுடா டேய், அடுத்த ஃப்ளைட் வந்துட்டான். அட டேய், எதா இருந்தாலும் காட்டுறதுக்கு நேரம் காலம் இல்லையாடா, எடுபட்ட முள்ள மாதிரி முடிச்சுக்கு பிச்சைக்காரன். ஓகே, the first பார்ட்டில் why I quit my job before I get any offers. ஒரு வேலையே இல்லாமல் நான் ஏன் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் மைண்டில் வந்து போட்டுகிட்டே இருப்பேன்ல, எனக்கு வந்து ஒரு மாதிரி ப்ரெஷராக இருந்தது. ஸோ உங்களுக்குமே காமனாக நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த ஸ்டார்ட் அப் போகணும்னு நினச்சாலும் சீட் லெவல் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் தலையாட்டிடாதீங்க. அப்படி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய டைமை மறந்துடணும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு தான் போகணும். வீட்டில் மற்ற யோசனையெல்லாம் விட்டுறணும். ஃபுல்லாக ஒர்க் அப்படி தான் இருக்கணும். வேலை அப்படி இருக்க முடியும் உங்கள் மைண்ட் செட்னா நீங்கள் போகலாம். ஒரு 1 இயர் 1.2 இயர்ஸ் கூட அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்பில் இருந்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெயின் ஆகிடுவீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கம்பெனி போனாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ரீசன் என்னென்னா இதுதான், எனக்கு அந்த கம்பெனியில் ரொம்ப போட்டு அதனால் நான் வந்துட்டு சரி வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு யோசிச்சுட்டு டெய்லி ட்ரெயின்லலாம் போகும்போது இதே தான் யோசிச்சுட்டு இருப்பேன். சரி அதுக்கப்புறம் யார்கிட்டயா சொல்லுவோன்னு சொல்லிட்டு என்னோடய சர்க்கிளில் இருக்கவங்க, என்னோடய சீனியர்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் அப்படி இதை பற்றி சொல்லும் போது எல்லாரும் சொன்னது என்னென்னா, வேறு வேலை கிடைக்காம இதை விட்டுறாத, அடுத்த வேலை எப்போ கிடைக்கணும்னு உனக்கு தெரியாது, ஒன்று வேறு வேலை கிடச்சிட்டு விடு, இல்லை இங்கே இரு, பல்ல கட்சின்னு 1 வருஷமாவது இரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் எல்லாருமே இதை சொல்கிறாங்களே, சரி நம்மளும் என்ன நடக்கும்னே தெரியாது, எனக்கு தெரியாமல் நம்மளே இப்போ இந்த மாதிரிலாம் நடந்துரும்னு நினச்சி ஏன் பயந்து ஏன் நம்ம வந்து அப்படியே இருக்கணும், நம்ம ஏன் அப்படியே போகிறது. ஆனால் எனக்கு எதுவும் மைண்டே சுத்தமாக ஓட, வெளியே வரணும் முடிவு பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்போம் அப்படின்னு வீட்டில் சொல்ல ஆரம்பித்தேன். வீட்டில் இதுக்குள்ள அப்படியே படிப்படியாக சொல்லி தான் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபஸ்ட்டு நீ வேறு வேலையை வாங்கிட்டு வேணா இந்த வேலையை விட்டுக்கோ அப்படின்ட்டாங்க. வேறு வேலையை தேடுறதுக்குலாம் எனக்கு மைண்ட் செட்டே இல்லை. அப்புறம் இந்த அவசரமாக மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் சேர்ந்தாலும் அங்கேயும் போட்டு புரிஞ்சுட்டா என்ன பண்ணுறது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமே, எனக்கு ஃப்ரீயாக இருக்கணுமே கொஞ்சம் அப்படின்லாம் யோசிச்சு தான் வேலையை விட்டுட்டு உடனே வேலைக்கு போகிறதில்ல, கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகிறேன், கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் ஒரு வழியாக எக்கரை கட்டினா உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரே சந்தோஷம், இனிமேல் நம்ம ஆஃபீஸில் சொல்லிட்டு வேலையிலேருந்து கும்பிட போட்டு வரணும் அப்படின்னு தான். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சம்பளம்லாம் வரது கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக வெளியே வந்துட்டேன்னு வச்சுக்கோ. இந்த வெளியே வரத்துக்கு முன்னாடியே நான் வந்து நிறைய ட்ரை பண்ணேன். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும் அப்படிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது, முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ட்ரை பண்ணி உக்காந்து ஸ்கெட்செல்லாம் போட்டேன்.
ஒரு பக்கம் வேலைக்கும் போயிட்டு ஒரு பக்கம் ப்ரிப்பேரும் பண்ணுறது என்னால் முடியல, ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பிளான் பண்ண போகிறேன். ஒரு வேலையிலேருந்து வந்துட்டு வேலையிலேருந்து வரப்போகிறோம். அடுத்து 1 மாதம் ஆகுமா, 2 மாதம் ஆகுமா, 3 மாதமா, 4 மாதமா தெரியாது இன்னொரு வேலைக்கு போக. இப்போ நீங்கள் என்னை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு வேலை கிடச்சிருக்கும், கிடச்சிருந்தா தான் நான் போடுவேன். அப்போனா என்னை பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ எனக்கு வேலை கிடச்சிருக்கும். இப்போ எனக்கு வேலை இல்லை, கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அப்போ வேலை கிடச்சிரும் அப்படின்னு வேலை கிடச்சா தான் நான் முதல் வீடியோவே போடுவேன். இல்லாட்டி சும்மா குவிட் மை ஜாப்னு மட்டும் போட மாட்டேன். நம்ம டெய்லி லாக் எடுக்கலாம் அப்படின்னு இதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இப்போ டெய்லி பண்ணுறது அப்படியே நம்ம ஷூட் பண்ணிக்கலான்னு எனக்கும் கொஞ்சம் மெமரிஸாக இருக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு. மேபி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்ல அந்த ஒரு ஜேர்னி பார்க்கும்போது. நானும் எனக்குமே இப்போ ஃபுல் பிளாங்காக தான் இருக்கேன், எதுவுமே பிளான்லாம் கிடையாது, பிளாங்காக இருக்கேன். இனிமேல் பிளான் பண்ணி இனிமேல் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு என்னெல்லாம் தெரியும் என்னெல்லாம் தெரியாதுன்னு முதல்ல நமக்கு தெரியணும். அப்போ தான் இது ஒர்க் அவுட்டே ஆகும். நமக்கே தெரியாது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஃபஸ்ட்டு போய் முடிய வெட்டணும்ப்பா. பிளான் ஃபார் ஸ்விட்சிங் ஜாப்பில் ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னலாம் ஃபஸ்ட்டு படிக்கணும்னா இந்த 6 கோரை ஃபஸ்ட்டு முடிப்போம், கற்றுக்கணும். வேறு என்ன வேணும் நமக்கு? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுங்க. ப்ராஜெக்ட் பண்ணணும் கற்றுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இட் ஒன்ட் ஒர்க். இருந்தோம்னா ஒரு பக்கம் நம்ம கற்றுக்கிட்டே இருப்போம், ஒன்று கற்றுப்போம், அடுத்து கற்றுப்போம். நம்ம கற்றுக்க நம்ம முன்னாடி கற்றுக்கிட்டதெல்லாம் மறந்து போவோம். இப்படியே இது சுற்றிகிட்டே இருக்கும், உள்ளே வந்துகிட்டே இருக்கும், வெளியே போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் கற்றுக்கின அந்த ஒரு 4 விஷயம் மட்டும்தான் லாஸ்ட்டில் இருக்கும். ஸ்டார்டிங்கில் கற்றுக்கினதெல்லாம் மறந்து போயிடும். ஸோ கற்றுக்க ஒரு ப்ராஜெக்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அது அப்படியே ஸ்டாண்டர்டாக நிற்கும். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்கு முன்னாடி நான் என்ன யோசிக்கணும் அப்படின்னா நம்மளோட கோல் என்ன அப்படின்னு. இப்போ ஒரு கேம் ஆடுறோம், ஃபுட்பால் ஆடுறோன்னா அந்த பாலை கொண்டு போய் இவங்க எல்லாரையும் தாண்டி அங்கே ஒருத்தன் லாஸ்ட்டாக இருப்பான், அவனையும் தாண்டி அந்த கோல் போடுறது தான் எண்ட். எப்படியா அந்த பாலை தூக்கிட்டு போய் அங்கே போகிறோம். அதுமாதிரி நமக்கு என்ன மேட்ரு, ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணி ஒரு ஹெச்ஆரை கிராஸ் பண்ணி போயிட்டு அப்புறம் ஒரு டெக்னிக்கல் ரவுண்டை கிராஸ் பண்ணி போயிட்டு மேபி டாஸ்க் எதாவது கொடுத்தானா அதை கிராஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் இருந்தால் அதை கிராஸ் பண்ணணும். அப்புறமேட்டு நம்ம ஹெச்ஆர் என் பிளான் என்ன அப்படின்னா எப்படியாவது ஒரு எம்என்சி கிராக் பண்ணணும் அப்படின்றது தான். மறுபடியும் போய் நல்ல ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஏதாவது ஒரு எம்என்சி கிராக் பண்ணணும். கொஞ்சம் ஒரு மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக போகணுமா 9 மணிக்கு வந்தோமா வீட்டுக்கு 6 மணிக்கு, அதுக்கு அந்த நடுவு கேப்பில் நம்ம ஏதோ ஒரு ஒர்க் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுமா, அவ்வளோதான். மற்ற நேரம்லாம் என்னோடய பர்சனல் டைம், பர்சனல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தோணும். நம்ம மைண்ட் செட்டை நம்ம ஃபஸ்ட்டு மாற்றணும். இதெல்லாம் சும்மா தான், இதெல்லாம் கற்றுக்கிறதுலாம் ஒரு மேட்ரே. மைண்ட் செட்டு தான் மேட்ரே. நம்ம உட்காந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குறோன்னா பாக்கி அந்த ஒரு 2 மணி நேரம் சாப்பிட குளிக்க சாப்பிட ஏதாவது சின்ன வேலை செய்ய போக 10 ஹவர்ஸ் போச்சு அப்படின்னா மீதி 14 ஹவர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் கூட பண்ண வேணாம், ஸ்மார்ட்டாக 14 ஹவர்ஸ் நம்ம ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணணும். நம்ம 14 ஹவர்ஸ் பண்ணாமல் ஒரு நாளைக்கு நம்ம 5 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 14 ஹவர்ஸ் நம்ம ரீச் பண்ண 3 நாளில் பண்ண வேண்டிய வேலையை 1 நாளில் பண்ணணும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு மெயினாக கொண்டு போகிறது. இந்த படிக்கிறது, கற்றுக்கிறது, வேலை தேடுறது இதெல்லாம் சும்மா தான். நம்ம எப்படி ப்ரொடக்டிவாக டைம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் மேட்ரு. நான் லாக் எடுக்கிறது அட்லீஸ்ட் என்ன நானே புஷ் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுனால இப்போ வேலையை விட்டுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். வீட்டில் கொஞ்சம் ஜம்முன்னு இருப்பேன். டெய்லி வேலைக்கு போயின்னு அதுவே கொஞ்சம் கடுப்பாக இருக்குது இல்லையா. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போகலாம் அப்படின்னு தோணுது. அதுக்கு பெருசாக எதுவும் கமிட்மெண்ட்ஸ் இல்லாதனால ஒரு டார்கெட் வச்சு அங்கே அச்சீவ் பண்ண போனேன். இங்கேருந்து இங்கே போகணுன்னு நினைக்கிறேன். முடியுதா இல்லையான்றது ஒன்று. போயிட்டேன் அப்படின்னா எப்படி போனேன்றது இல்லை. ஒரு சில வாட்டி நம்ம ஒன்று போகவே முடியாமல் இருக்காது. ஒரு சில வாட்டி இங்கே போகணுன்னு நினைப்போம், ஆனால் இவ்வளோ தூரம் போகாமல் இங்கே தான் போயிருக்கும். அதோட நம்ம பிரேக் பண்ணுறோம். எங்கே எப்படி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பெரிய விஷயமா நினச்சிட்டு இருக்கேன் போலே ஒரு வேலைக்கு போகிறது. ஏதோ ஒரு வேலைக்கு போகிறது போயிடலான்னு நினைக்கிறேன். பட் நமக்குன்னு ஒரு இது இருக்குது. ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க்லாம் ஒன்றுமே தேவைப்படாது. ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும், டைமை யூட்டிலைஸ் பண்ணணும். சும்மா உட்காந்து 4 நாளைக்கு பண்ண வேண்டிய வேலையை ஒரு நாளில் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி பண்ண முடியும்னு பார்க்கணும். அதேமாதிரி ஒரே நாளில் பண்ணிட்டு கப்புன்னு படுத்து அடுத்த 4 நாளைக்கு எதுவுமே பண்ணலன்னா அது சுத்த வேஸ்ட். அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, அதை ஃபாலோ பண்ணுறது தான் கஷ்டம். ஓகே, எனக்கு தூக்கமாக வருது. குட் நைட், பாய் பாய். ஆனால் இந்த படத்துலலாம் வர மாதிரி ஸ்கெட்சு போட்டால் மிஸ் ஆகாது. இந்த ஸ்கெட்ச் அப்படி இந்த டைலாக்லாம் ரியல் லைஃப்பில் ஒர்க் அவுட் ஆகலை. நான் போட்ட பிளானாக அந்த ஸ்கெட்சு என்னோ ஒன்று அது எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகலை. எதுவுமே என்னால் பண்ணவே முடியல. ஃபஸ்ட்டு என் மைண்டில் இருக்கிறதே வேலையை விடணும், எனக்கு ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு தான் இருந்தது. April 4 நான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணது. April 5 எனக்கு சம்பளம். அதுக்கு முன்னாடி சரி ஓகே ரொம்ப டீட்டெயிலாக போகல. நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசித்து 4 பேர்கிட்ட கேட்டு தான் எடுத்தேன். ஸோ அவங்க சொன்னதெல்லாம் வச்சு டீட்டெயில்டாக எதுவுமே சொல்ல முடியல.
ஆனால் கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் நான் நிறைய விஷயம் நான் சொல்கிறேன். அப்போ நான் சொல்கிறேன் நிறைய விஷயம் நான் அப்போ என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன். இல்லை நான் பேசினா கொஞ்சம் ரொம்ப ஓப்பனாக பேசிடுவேன். அது ஒரு வழியாக அங்கேருந்து இப்போ வேலையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது என்ன பண்ணேன் அந்த ஃபஸ்ட்டு டே இதே ரூமில் ரொம்ப நாள் கழிச்சு அந்த 11 மணிக்கு இந்த ஒரு வெளிச்சம் வரும் எங்கள் வீட்டில். வெளிச்சத்தை பார்க்கும்போது சந்தோஷம் இருந்தது, பயமும் இருந்தது. சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு வேலைக்கு போனோடனே நான் யோசிக்கல. என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு நிறைய விஷயம் தெரியல, வேலை பார்த்தோன்னே தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியணும் அப்படின்னு. ஒன்று ஃபுல் ஸ்டாக்காக நம்ம ரெடியாக அப்ளை பண்ணணும், வேலை தேடணும். அப்படி இல்லாட்டி ஃப்ரண்ட் ஹேண்ட்லே பெஸ்ட்டு கிங்கு நம்ம தான். ஃப்ரண்ட் ஹேண்டில் என்ன மாதிரி இருந்தாலும் பூந்து விளையாடிடணும் முடிவு பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு டைம் போட்டேன். ஸோ அதுக்கே நான் வந்து 2 to 3 months டைம் அலாகேட் பண்ணேன். அது வரைக்கும் நான் வேலை தேட போகிறது இல்லை அப்படின்னு. நான் வீட்டில் இருக்க ஒரு மாதமும் எனக்கு வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஒரு மாதம் வேலைக்கு போனால் ஒரு சம்பளம் கிடைக்கும்ல, அந்த சம்பளம் வந்து வீட்டில் இருக்கவங்க கிடைக்காது. அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு 20,000 எனக்கு இந்த மாதம் கிடைக்கணும்னா இந்த மாதம் வேலைக்கு போனால் 20,000 கிடைக்கல. அப்போ 20,000 நான் வந்து போட்டிருக்கேன் என்னோட டைமுக்கு. அதனால ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பயங்கர மோட்டிவேட்டடாக நான் ஒர்க் பண்ணுவேன். டைமை யூட்டிலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 days வந்து எதுவுமே பண்ணல. ஃபோன் மட்டும் நான் எடுக்கவே கூட முடிவு பண்ணி ஃபோன் அப்படியே ஓரம் தள்ளி வச்சுட்டு மைண்டை ஃபுல்லாக ரீசெட் பண்ணி ஒரு பிளான் பண்ணி உட்காரதே ரொம்ப கஷ்டம். இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு ஒரு நாள் வந்து உட்காரத்துக்கு ஒரு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் போய் நல்லா குளிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்தேன். அப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது 2-3 daysக்கு அப்புறம் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த 2-3 days சும்மா தான் அப்படி சும்மா யோசனையிலே இருந்துட்டேன். ஓகே, பார்ட் 1ல் இப்போ நான் வேலையை விட்டு இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. பார்ட் 2ல் நான் வந்து என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், என்ன பண்ணேன் அப்படின்றதெல்லாம் பார்ட் 2ல் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது வேலையை விட்டாச்சு. ஃபஸ்ட்டு டே வந்து பயமாக இருந்துச்சா இல்லை எப்படி இருந்துச்சு அப்படின்னா பயங்கர சந்தோஷமாக இருந்தது. என்ன எழவி அது ஏதோ குடிக்காத மாதிரியே காட்டுது. அந்த குத்தானவரை எவனுக்கு ராஜாதி ராஜனாரு செஞ்ச தம்பவம் கல்லி 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 மைக் போட்டுறேன். மைக் ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா. ரொம்ப குஷியாக இருக்கிறேன். வேலையை விட்டனாலையா வீட்டில் ஜாலியாக இருக்கனாலையா என்னன்னே தெரியல. வீட்டிலே இருந்தாலும் கஷ்டம், வேலைக்கே போனாலும் கஷ்டம், எல்லாமே கஷ்டம். உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. ஏன்னா எனக்கு இருந்தது வந்து கான்ஃபிடென்ட் இல்லை, ஓவர் கான்ஃபிடென்ட். ஏன்னா நான் நிறைய பிளான்லாம் நம்ம யோசிச்சு வச்சுட்ருப்போம். இப்போல்லாம் பண்ணுறோம் அடிக்கிறோம் அப்படின்னு பயங்கரமாக ஸ்கெட்ச் போட்டு வச்சுருப்போம். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு நான் சொல்கிறேன் அப்படியே போக போக. அதனால் ஓவர் கான்ஃபிடென்ஸு ஏதாவது பண்ணி நான் நினச்சி நான் வந்து போயிட்டு வேண்டாங்க அப்படின்னு இருந்தது.
இந்த செகண்ட் பார்ட்டில் நான் ஒரு பிளானை வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்ன ப்ரோ ஏதோ பிளானு ஸ்கெட்சுன்றீங்க, என்ன பண்ணுவீங்க, பயங்கரமாக இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து லைனப் என்ன, இந்த மாதம் என்ன பண்ண போகிறோம், அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறோம், இந்த வாரம் என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். இவ்வளவு பிளானோட வந்தவன் ஒரு மேப்போட வரப்படா. அதில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ரெஸ்யூம் வேணும், அது சூப்பராக இருக்கணும். எதாக இருந்தாலுமே என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். எனக்கு அதை பார்க்கும்போது பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா அப்படின்றது தான் பார்ப்பேன். ஸோ அதுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் எடுத்து அதை ரெடி பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி அது உள்ளே போட கண்டென்ட்டை ரெடி பண்ணணும். சும்மா நம்ம போய் ஆல்ரெடி இருந்த ப்ராஜெக்டே போட்டால் நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஒன்று உட்காந்து பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு படிக்கணும். நிறைய புதுசாக படிச்சுட்டு அந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், அந்த ப்ராஜெக்டோட லிங்க்கு ஒன்று ஆல்ரெடி பழசு ஒன்று பண்ணியிருந்தேன். அதே ப்ராஜெக்ட்டு வேறு ஐடியா எதுவும் கிடைக்கலையே புதுசாக, அந்த ஐடியாவே நல்லா இருக்குன்னு அந்த பழைய ஐடியாவே கொஞ்சம் ரிஃபைண்டாக புது டிசைன் மட்டும் மாற்றி ஸோ இந்த ப்ராஜெக்டோட வச்சு அதுவும் ஒன்று பண்ணேன். அது போக நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறத நிறைய ப்ராஜெக்ட் பண்ணேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ப்ராஜெக்ட்லாம் பாருங்கள். இதை பார்த்தாலே நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ணுறீங்களே, என்ன இது இப்படி தான் இருக்குது, ஓ நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஓ இவன் இவ்வளோ தான் பண்ணுவானா, ஓ இவன் இவ்வளோ பண்ணியிருக்கானா அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருவீங்களே. சரி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஜட்ஜ் பண்ணாலும் நீங்கள் வந்து அதை பாருங்கள். அதில் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் எனக்கு இந்த கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். அதில் நிறைய தப்பு இருக்கும். தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு நான் போடும் போது எனக்கு தெரியல. ஆனால் இப்போ பார்க்கும் போது எனக்கு நிறைய தப்பு தெரியுது. என்னென்ன தப்பு நீ பேச சொல்லிட்டேன், அந்த தப்பு நீங்களே பார்த்துருவீங்க. நீங்கள் நான் ஜென்ரலாக பாருங்கள், ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. சரி ஓகே, என்னோடய செட்டப்பை ஜஸ்ட் அப்படியே காட்டுறேன். வழி நெடுக காட்டு மல்லி கண் பார்த்தும் கவனமில்ல பூக்குருது ஏதோ மோகம் ஏதோ டாகும் காத்திருப்பேனா சொல்லிக்காது பூமணம் புதுசா தெரியுதம்மா. பாடி கிடி தொலைச்சிடாது. அந்த பொண்ணு ஸ்பாட்லயே பாடி ஓ மை காட். See, this is my setup. இருங்க கரெக்டாக காட்டுறேன். தெரியுதா? இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேலையை விடணும்னு நினச்சி வேலைக்கு போனதுலேருந்தே நினைக்கல. வேலைக்கு போய் கொஞ்ச நாளில் ஒரு 1 இயராவது இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம எக்யூப் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போகணும்னு நினச்சேன். ஆனால் எக்யூப் பண்ணிக்கவே இல்லை எதுவுமே. நான் இப்போ எனக்கு வேறு வழி தெரியாத காரணத்தினால் நான் வேலையை விட்டு ஸோ இன்றைக்கி டே 1 இல்லை, ஆக்சுவலாக இன்றைக்கி டே 3. April 4 அப்போ வேலையை விட்டேங்க. April 5 அன்றைக்கி ஜாலியாக இருந்தாங்க. ஒரு நாள் மட்டும், which is Friday, லாஸ்ட் ஃப்ரைடே. ஜாலியாக படுத்துட்டு படம் பார்த்துட்டு சொகுசாக இருந்தேன். ரீல்ஸ் தள்ளிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? அப்படி இல்லாமல் சும்மா உட்காந்து ரீல்ஸ் தள்ளிட்டு அடுத்து என்ன வேலை பண்ணுறதுனே தெரியாமல் அன்றைக்கி ஃபுல்லாகவே டைம் வேஸ்ட் பண்ணுறதே ஒரு ஜாலியாக இருந்தது. மனசு கஷ்டமாக இருக்கும், டைமை வேஸ்ட் பண்ணுறோமே அப்படின்னு. அன்றைக்கி ஒரு நாள் தான் கஷ்டப்படாமல் வேஸ்ட் பண்ண டைம். இதே மாதிரி இன்னொரு 3 நாள் ஓட்டிடலாம். வெள்ளி சனி ஞாயிறு அப்புறமா திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சா அது மனசு ஒத்துக்கல. ஒரு நாள் வேஸ்ட் பண்ணதே போதும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டட். கேமரா ஏதோ கொஞ்சம் குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்க மாதிரி இருக்குது. லைட்டாக தொடச்சிடலாமா? பொதுவாக என் மனசு தொங்கும், போட்டியில் வந்து விட்டா சிங்கம். இப்போ ஓகே நினைக்கிறேன். அதாவது நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வீடியோஸ் பார்த்து படித்தனோ அதே வீடியோவை மறுபடியும் ரீகால் தான் பண்ணுறேன். சாட்டர்டே உட்காந்து HTML ஃபுல்லாக படித்தேன். அப்படியே CSS உட்காந்து சண்டே ஃபுல்லாக CSS படித்தேன். இன்றைக்கி மண்டே, இன்றைக்கி ஜாவா ஸ்கிரிப்டை இன்றைக்கி உட்காந்து படிச்சுட்டு அப்புறம் ரியாக்டையும் ஃபுல்லாக ரீகால் பண்ணிட்டு உட்காந்து எல்லாத்தையும் டெப்த்தாக படிக்க போதில்லை. ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரெஸ்யூம் ஆல்ரெடி ஒன்று பண்ணேன், அதோட இன்னும் கொஞ்சம் ரெஸ்யூம் பண்ணணும். அப்புறம் இன்டர்வியூக்கு ரெடி ஆகணும். சில பல மேட்டர்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் பண்ணும்போது அப்படியே சும்மா அப்படியே கேப்சர் பண்ணிக்க போகிறேன். எந்த வித பேக்கப்பும் கிடையாது. அப்படியே ஜஸ்ட் லைக் தட் வெளில வந்துட்டேன். அம்மா கூப்பிட்றேன். ஸோ வீட்டில் ஜாலியாக இருக்கேன். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. அநேகமாக என் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும்னு தெரியும். ஸ்டார்டிங்கில் பேசுனதுக்கும் இப்போ பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம். ரொம்ப ஜாலியாக பேசுவேன்னு நினைக்கிறேன். ஜாலியாக இருக்கேன், அதனால் ஜாலியாக பேசுவேன்னு நினைக்கிறேன். அநேகமாக இப்போ நான் எடுத்த டிசிஷனுக்கு பின்னாடி ஒன்று வருத்தப்படுவேன், இல்லை சந்தோஷப்படுவேன். ரெண்டுத்தில் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. டெய்லி ரொட்டீனே வந்து சேஞ்ச் பண்ணலாம். காலையில் போய் ஷட்டில் கார்க் விளையாடலாம், கொஞ்சம் அந்த மாதிரி லாக் எடுக்கலாம், அப்புறம் படிக்கலாம். அந்த மாதிரி இந்த டைம் எனக்கு திருப்பி கிடைக்காதுன்னு தோணுது. மறுபடியும் நான் என் வேலையை விட்டு வீட்டில் உட்காருவேன். நான் எப்போ உட்காருவேன்னு எனக்கே தெரியாது. எப்போ மறுபடியும் வேலையை விட்டு வீட்டில் உட்கார சுச்சுவேஷன் வருமானது எனக்கு தெரியல. ஸோ இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணி ஓகே பாய். ஓகே, ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்யூம் வேணும். அந்த ரெஸ்யூமுக்கு நமக்கு ப்ராஜெக்ட் வேணும். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு டெக்னிக்கல் விஷயம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரிய ஆரம்பிக்கணும். அந்த டெக்னிக்கல் விஷயம் எனக்கு தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு நான் படிக்கணும். ஸோ இதுதான் அந்த ஒரு லைனே. ஸோ ஃபஸ்ட்டு உக்காந்து எல்லாமே ரீசெட் பண்ணிட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்பீடாக கடன்னு ஒரு 2 நாள் அந்த பேசிக்ஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு படித்ததே திருப்பி படிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி அதில் ஸ்ட்ராங்கான மாதிரி இருந்தது. எந்த அளவுக்குன்னா நானே சொல்லிக் கொடுப்பேன். நான் பேசாமல் நம்மளே அடுத்த டுட்டோரியலே
மாதத்துலேயே போட்டுடலாம் போய் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். சும்மா யோசித்ததோட சரி. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு ஆக்சுவலாக ஃப்ரண்ட் ஹேண்ட் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி படித்தேன். பேக் ஹேண்ட்லாம் எதுவும் பெருசாக போல். அதில் மாஸ்டராக இருக்கணும் அப்படின்னு தான் நான் எய்ம் பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து படித்து முடிச்சோடனே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அப்புறம் அந்த ப்ராஜெக்டை வச்சுட்டு ரெஸ்யூம் பண்ணேன். அப்புறம் இந்த ரெஸ்யூமை வச்சுட்டு வேலை தேடலாம் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்விங்லாம் நான் ரொம்ப பண்ணதில்லை அதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒரு அரே ஸ்ட்ரிங்ஸ் இது ரெண்டுத்துலேயாவது நம்ம மாஸ்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது ரெண்டுத்துலேயும் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமும் சால்வ் பண்ணி ஒரு இன்டர்வியூக்கு தேவையான ஒரு ஓவரால் ப்ரிப்பரேஷன் பண்ணேன். படித்த டைமே எனக்கு கொஞ்சம் நிறையவே ஆயிடுச்சு. ஒரு 1.5-2 months ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ரெஸ்யூமை வந்து ரெடி பண்ணேன். அந்த ரெஸ்யூமை வச்சு தான் நம்ம வேலைக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது பண்ணவே எனக்கு ஒரு 2.5-3 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் நான் நிறைய டைம் போட்டு ஆக்சுவலாக நான் அப்போ போட்ட டைம்லாம் எனக்கு இப்போ கூட தேவைப்படுது. எந்த கவலையும் படல, அப்ளை கூட பண்ணல. நான் அது ஃபுல் ஃபோக்கஸ்டாக நான் படிக்கிறதுல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தேன். ஆனால் அது வரைக்குமே எனக்கு வந்து பயங்கர ஹாப்பி. நம்ம நினச்ச மாதிரி போகுது அப்படின்லாம் செம ஹாப்பி. ஆனால் அதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருக்குது. சரி ஓகே, இது வரைக்கும் நான் வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணல. ஃபுல்லாக படிக்கிறதும் என் ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதும் என் ப்ரொஃபைலை ஸ்ட்ராங் பண்ணுறதோட செகண்ட் பார்ட்டில் இதான் நடந்தது. ஸோ இப்போ செகண்ட் பார்ட் இருக்கும் ஒரு ஃபுல்லி ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் பண்ணேன். ஃபுல் ப்ரிப்பேர்ட் ஆயாச்சு. தேர்ட் பார்ட்டில் வந்து நான் வேலைக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய கம்பெனிஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணேன், என்ன அப்ரோச் யூஸ் பண்ணேன், எங்கே கால் வந்ததா இல்லையா, ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்றதுலாம் சொல்கிறேன். இப்போ தேர்ட் பார்ட்லேருந்து நம்ம வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணி வேலை எதுவுமே எனக்கு கிடைக்கல. நிறைய கால் வரும் அப்படின்னு நினச்சேன். ஒரு காலும் வரல. நான் என்ன நினச்ச மாதிரி போகலன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து எய்ம் பண்ண கம்பெனிஸ் எல்லாமே 40% MNCஸும் ஒரு 60% ஒரு மிட் ரேஞ்சில் இருக்க கம்பெனிஸ் மட்டும்தான் நான் டார்கெட் பண்ணேன். ஸோ இவங்களுக்குலாம் நான் எப்படி போய் அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா அவங்களோட வெப்சைட் மூலிமாவும் அப்புறம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, லிங்க்டின், நாக்ரி அந்த மாதிரி ஆப்ஸு அது மூலிமாவும் அதுக்கப்புறம் டேரெக்டாக லிங்க்டின்ல வந்துட்டு அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க யாரையாவது அப்ரோச் பண்ணி அவங்க மூலிமா உள்ளே போக முடியுமா அப்படின்றது. இந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி வேலை தேட ஆரம்பித்தேன். நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன். எல்லாருமே ஒரு 2 yearsஆவது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க. அங்கே தான் செம்மையாக அடி வாங்கினேன். 1 year லெஸ் தென் 1 year எக்ஸ்பீரியன்ஸ்னால் அவங்க ஃப்ரெஷராக தான் பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் நான் ஃப்ரெஷராக போயிடணும். இப்படி ஃப்ரெஷர்னா எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணோம் ஒரு 2 வருஷமாவது இருக்கும். ஆனால் அதுக்கு நடுவில் இருக்கும் போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. ஸோ என்னால் ஃப்ரெஷராகவும் போக முடியல, எக்ஸ்பீரியன்ஸாகவும் போக முடியல, நடுவில் மாட்டிக்கிட்டேன். ஸோ எந்த பெரிய கம்பெனிஸ்லேயும் என்னால் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு போக முடியல. ஃபில்டர் பண்ணுறதுக்காக நிறைய ரவுண்ட் வைப்பாங்க. அதெல்லாம் நான் இப்போ உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் எனக்கு. நான் பர்டிகுலர் ரோலை வேறு டார்கெட் பண்ணுறதுனால சிம்பிளாக சொல்லணும்னா நிறைய ஃபில்டர்ஸ் எனக்கு. என்ன ஃபில்டர் அப்படின்னா நான் வந்து ஒரு ஃப்ரெஷரும் கிடையாது, நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஆக்சுவலி லிட்டரலி சொல்ல போனால் ஃப்ரெஷர் மாதிரி தான். நான் லெஸ் தென் 1 year எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதை ஃப்ரெஷர் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ ஆனால் நான் ஃப்ரெஷராகவும் போக முடியல, எக்ஸ்பீரியன்ஸாகவும் போகல, நடுவில் மாட்டிக்கிட்டேன். முதல் விஷயம். ரெண்டாவது எனக்கு நிறைய ஃபில்டர்ஸ் இருந்தது. நான் வந்து காமனாக போகிற டெவலப்பர் இல்லை. அதாவது நான் வந்து பர்டிகுலராக ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்ற கேட்டகரியில், ரியாக்ட் டெவலப்பர் அதுக்கு கீழே லெஸ் தென் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட் தான் நான். ஸோ இவ்வளோ ஃபில்டர்ஸ் இருக்கனால என்னால் எங்கேயுமே ஃபஸ்ட்டு காலே எடுக்க முடியல, ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. செம்மையாக வெக்ஸ் ஆகிட்டேன். ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் போலையே, இதை பற்றி நம்ம யோசிக்கலையே அப்படின்னு. என்னதான் எவ்வளோ நம்ம ப்ரிப்பேர்டாக ரெடியாக ஃபுல் ஃபார்மில் இருந்தேன். அப்போது அப்படி தான் இந்த டைம் இருந்தது, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக. ஆனால் எனக்கு எங்கேயுமே கிடைக்கலன்னு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. எல்லாருக்கிட்டேருந்தும் இந்த ஒரு பதில் தான் வந்தது, லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. அதனால் இன்டர்வியூ அட்டன் பண்ண எனக்கு சான்ஸே கிடைக்காம போனதுனால கிடைச்ச 1-2 சான்ஸும் என்னால் கிராக் பண்ணவும் முடியல. அதனால் பயங்கர அப்செட் ஆகிட்டேன். அந்த ஃபீல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பஞ்சாக அப்ளை பண்ணேன். உட்காந்துன்னா ஒரு வாரம் 2 வாரம் ஒரு 300-400 கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணுவேன். நிறைய பேர்கிட்ட பேசுவேன், நிறைய கான்டாக்ட் பில்ட் பண்ணுவேன். ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து இதுவே ஃபுல் டைம் போடுவேன். ஆனால் அவ்வளோ ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிசல்ட் ரொம்ப எல்லாமே நெகட்டிவாக எல்லா ரிசல்ட்டும் வந்தோடனே எனக்கு ரொம்ப முடிஞ்சிடுச்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டேன். இப்போ அவசரப்பட்டோமோ அப்படின்லாம் நினச்சேன். அதாவது நான் வந்து மற்ற சும்மா ரேண்டமாக இன்டர்வியூஸ் கூட அட்டன் பண்ண ஆரம்பித்தேன், டெவலப்பர் இல்லாமல். என்னென்னா HCLல ஏதோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போனேன். அது நானே என் ஃப்ரெண்டும் போனோம். அது சும்மா ஜாலியாக ஒரு ரெஸ்யூம் கூட பார்த்தீங்கன்னா
அன்றைக்கி காலைல உட்காந்து ஈயடிச்சான் காப்பின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஒரே மாதிரி ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு அது வந்து சும்மா ஜென்ரலாக அப்ளை பண்ணது. எனக்கு என்னென்னா மைண்ட் வந்து மாறிடுச்சு. எனக்கு ஒரு நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கு. வீக்கெண்டுனா லீவு, வேலை வீடு லீவு, எனக்கு நிறைய டைம் கொடுத்து என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நிறைய டைம் கொடுத்து எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்ததுனால பெரிய கம்பெனிஸில் வேறு ஏதோ ரோல் கூட இன்டர்வியூ அப்படியே அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எதெல்லாம் கிடச்சிதோ அதெல்லாம் வேறு என்னென்ன ரோல்லாம் அப்ளை பண்ணேன். அது ஓகே, அது ஒரு ஷார்ட் டைம் தான். அதுக்கப்புறம் நான் ஓகே அது வந்து ரியலைஸ் ஆகி வந்துட்டேன். சரி என்னடா இவ்வளோ நேரம் பட்ட பாடெல்லாம் வீணாக போயிடுவேன் அப்படின்னு. ஏன்னா நான் என் மைண்ட் செட் எப்படி இருந்தால் நம்ம டெவலப்மெண்ட்டை விட நம்ம ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம், நம்ம வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்லாம். ஏன்னா அப்போ தான் நான் வந்து கொஞ்சம் ஃபுல் ஃபார்மில் இருந்த டைமு. தனியாக ஃப்ரீலான்ஸாக பண்ணுறேன், விட்டால் கம்பெனியே ஸ்டார்ட் பண்ணிடுறேன்டா நான் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸ். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கோம், எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. டிஎஸ்ஐவும் டெய்லி காலையில் 2 hours டிஎஸ்ஐக்குன்னு டைம் போட்டு ரொம்ப அட்வான்ஸ்டான டிஎஸ்ஐ இல்லைனாலும் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு தேவையான டிஎஸ்ஐலாம் நான் கவர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இது வந்து எல்லாமே எதுவுமே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே ரொம்ப கம்மியாக கிடைக்கவே இல்லைப்பா, மோஸ்ட்லி கிடைக்கவே இல்லை. ஸோ அப்படியும் கிடைச்சா 1-2 கிடைக்குது, அதை கிராக் பண்ணவும் என்னால் கரெக்டாக முடியலன்னொடனே நான் வந்து நிறைய ஃப்ரீலான்ஸ் பண்ணுன்ற தாட்டுக்கு வந்து 2 to 3 weeks அந்த டைம் அதில் வேஸ்ட் பண்ணிட்டேன். வேஸ்ட்னு சொல்ல முடியாது, ஓகே அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ ஃப்ரீலான்ஸ் பண்ணலான்னு அந்த வெப்சைட்லாம் போயிட்டு அதை விசிட் பண்ணுறது, அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறது, நான் கொஞ்சம் அதில் ஆக்டிவாக அதில் சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கிடச்சிது. அதுவும் நான் வந்து ஒரு 3 பேஜ் பில்ட் பண்ணி கொடுத்தேன். அதை ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணுறேன். அந்த ஓகே அதில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, அதில் இந்த ஓகே அதான் இந்த ஒரு ஃப்ரீலான்ஸ் இந்த ஒர்க் ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் அதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, மறுபடியும் எங்கேயா வேலைக்கு போகணும், இது சரியாக வராதுன்னு தோணிடுச்சு. ஆனால் மறுபடியும் நான் ரீசெட் பண்ணிட்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப கடுப்பாக இருந்தோடனே நான் என்ன பண்ணேன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு மணி. சோகமாலாம் இல்லை, அப்படியே குவிட் பண்ணிட்டேன். வேலைக்கு போகிறதுக்கு தேவையானது எதுவுமே நான் பண்ணலை, அப்படியே ஸ்டாப், எல்லாமே ஸ்டாப். ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன ப்ரோ ஜாலினா உங்க வீட்டு ஜாய் எங்க வீட்டு ஜாய் இல்லை என்ஜாய். ஜாலினா வாரத்துக்கு 1 இல்லை 2 படம் நைட் ஷோ போயிடுவேன். அதான் அந்த நிறைய படம் தங்கலான், அதுக்கப்புறம் நிறைய படம் அந்த டைமில் அந்த எல்லா படமும் நைட் ஷோ போய் உட்காந்து டர்ஃபில் போய் கிரிக்கெட் விளையாட போவேன். என் டைமை வந்து ரொம்ப பார்த்து செலவு பண்ணிட்டு இருந்தேன். நான் சுத்தமாக நான் வந்து இதுக்கு ஒதுக்கவே இல்லை, ஃபுல்லாக ஜாலி தான். 11-12 மணிக்கு தான் ஏஞ்சிக்கிறது, சாப்பிட்றது, என் இஷ்டம் போல் இருக்கிறது, ஃபோனில் ஸ்க்ரால். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பிளான்டாக ஸ்ட்ரக்சராக இருந்தோமோ அது ஒரு மாதிரி அப்படியே டப்புன்னு உடஞ்சிருச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்தேன், நல்லா சாப்பிட்றது, நினச்சதை நல்லா ஊர் சுற்றுறது, விளையாட போகிறது, படம் பார்க்குறது, கேம்ஸ் ஆடுறது எல்லாமே ஜாலியாக இருந்தது. உட்காந்து தான் வந்து இந்த யூடியூப்லலாம் வந்து இந்த வாசனுக்கும் அந்த அஞ்சல் வீரனும் சண்டைலாம் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் உட்காந்து மணிக்கணக்கு அந்த வீடியோ இருக்கும், அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். நான் யோசிப்பேன் இந்த வீடியோலாம் இவ்வளோ பெரிய வீடியோலாம் எவனா டைமை போட்டு வேஸ்ட் பண்ணி பார்ப்பானு. நான் உட்காந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், சிரிச்சுட்டு அது ஃபன்னாக இருந்ததுன்னு அதெல்லாம் பார்க்க. அதான் அந்த மாதிரி நிறைய டைம் எல்லாம் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டுக்கும் என்ஜாய்மெண்ட்டுக்கும் போட்டேன். ஆனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். அது இதுவே ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு இப்படி. ஆனால் அந்த ஒரு டைம் எடுத்ததுக்கப்புறம் 2-3 வாரம் கழிச்சு எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ நாள் இப்படி இருக்க போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயம் வரும், எங்கே இருந்தோ என்னடா அடுத்து என்னடா பண்ண போகிற அப்படின்னு. அது அங்கிருந்து வரலடா, அப்புறம் இங்க இருந்து வருதுடா. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தது நான் சொல்லுங்கள். கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது, ஒரு வழியிலே ஒரு சுகம், ஒரு சந்தோஷமாக நான் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணேன் ஃபுல்லாக. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் ரொம்பலாம் நான் ரீல்ஸ் கூட பார்க்க மாட்டேன், எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டாகிராம் எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு பார்ப்பேன். ஆனால் அது எல்லாமே அப்படியே மாறி ஃபுல்லாக ஜாலி தான், என்ஜாய்மெண்ட்டு தான். ஆனால் யூத்துரா என்ஜாய் பண்ணிட்டு ஊத்துரா நல்லா இருந்துச்சு, அப்போது சந்தோஷமாக இருந்துச்சு. எப்பயும் டெய்லி இருந்துகிட்டே இருந்தால் அது பெரிய சந்தோஷமாக இருக்காது, பட் இல்லாமல் இருந்துட்டு திடீர்னு வந்ததும் ரொம்ப சந்தோஷமாச்சு. ஸோ இந்த 3rd பார்ட்டில் இப்படி தான் போச்சு. ஃபுல்லாக ட்ரை பண்ண ஃபெயில் ஆனோடனே அப்படியே அதை தூக்கி போட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன், சும்மா இருக்க ஆரம்பிச்சிட்டேன், வெட்டியாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன், விஐபியாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்னை வந்து வெட்டியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ண மாட்டேன், வேலையை விட்டு வெட்டியாக இருக்கும் அப்போல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். டெய்லி காலையில் எழுந்துச்சு எனக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அப்போ தான் நான் வந்து வெட்டியாக ஃபீல் பண்ணேன். வேலை எல்லாம் வீட்டில் இருந்த டைம் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தது. ஆனால் இது ரொம்ப நாள் போல் மறுபடியும் நான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இது போர் அடிச்சிருச்சு. மறுபடியும் எனக்கு பயம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து எதாவது பண்ணணும், சரி என்ன பண்ணலாம், எப்படி இதை சரி பண்ணலாம், எப்படி இதை சால்வ் பண்ணலாம், இந்த ப்ராப்ளம் இது ஒரு ப்ராப்ளமாக பார்த்து இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சு அதை சால்வ் பண்ணுறதுக்கான வழியை தேட ஆரம்பித்தேன். அதுதான் நான் எடுத்த ஒரு நல்ல ஒரு டிசிஷனும் கூட. ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட்டு 4th பார்ட்டில் நான் என்ன சேஞ்ச் பண்ணேன், அதுக்கப்புறம் எனக்கு கால்ஸ் வந்துதா, இன்டர்வியூ அட்டன் பண்ணனா, என்ன நடந்ததுன்றதை 4th பார்ட்டில் சொல்கிறேன்.
ஓகே, 4th பார்ட்டில் என்னன்னா, அந்த 3rd பார்ட்டில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, சான்ஸே கிடைக்கலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கொஞ்சம் டவுன் ஆகிட்டேன்னு. 4th பார்ட்டில் சான்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிது. ஆனால் நான் கொஞ்சம் எல்லாத்தையும் மறுபடியும் மைண்ட் செட்டை திரும்பி கொண்டு வர எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு கேப் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த கேப்லேயே எனக்கு கொஞ்சம் நிறைய விஷயம் மறந்துடும். எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், ஆனால் அப்போ எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை. மறுபடியும் கொஞ்சம் ஏதாவது சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். யூஸ்வலாக நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் டைம் எடுத்துப்பேன். ஒரு 1 வீக் ஆர் 2 வீக் எடுத்துப்பேன். அந்த 1 வீக் 2 வீக்கில் எனக்கு நான் ஒரு சில அப்ரோச்லாம் வச்சுருப்பேன். அந்த அப்ரோச்லாம் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணி தீர்த்துருவேன். சென்னையில் நான் அப்ளை பண்ணாத கம்பெனி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுவேன். அப்புறம் சின்ன சின்ன க்ரைட்டீரியாலாம் வச்சுப்பேன். அது இன்டர்வியூ அட்டன் பண்ணாதான். பட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது சின்னதாக பெருசாக இதுவா அதுவா எதுவுமே பார்க்க மாட்டேன். எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. நான் மறுபடியும் ஒரு 1 or 2 வீக்ஸ் உட்காந்து அப்ளை பண்ணதில் அப்போ மறுபடியும் எனக்கு கொஞ்சம் கால்ஸு, கொஞ்சம் இன்டர்வியூலாம் ஷெடியூல் ஆகலை. ஆனால் கொஞ்சம் கால்ஸ் வந்தது. பட் மறுபடியும் எனக்கு டவுனாக இருந்தது. என்னடா இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. மறுபடியும் கொஞ்சம் டைம் பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் அப்ளை பண்ணுவேன். மறுபடியும் இன்டர்வியூ கால்ஸ் வரும். 1-2 அட்டன் பண்ணுவேன். எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. இது எப்படின்னா ஒரு லூப் மாதிரி போயிட்டே இருந்தது. நான் அப்ளை பண்ணுவேன் ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெச்சில். கொஞ்சம் கால்ஸ் வரும், கொஞ்சோண்டு இன்டர்வியூஸ் வரும். அதெல்லாம் அட்டன் பண்ணுவேன். ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகாது. ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன்னால அது அப்படியே போயிடும். ஸோ மறுபடியும் டைம் எடுத்து கொஞ்சம் பிரேக் எடுப்பேன். பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் அப்ளை பண்ணுவேன், ப்ரிப்பேர் பண்ணுவேன், இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணுவேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. இது ஒரு 2 to 3 times இதே மாதிரியே போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு இடத்துலையும் நான் அட்டன் பண்ணும் போதும் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக வேறு இருப்பேன். கண்டிப்பாக இந்த வாட்டி இந்த கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், ஏற்கனவே ரொம்ப டைம் வேறு ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் அது கிடைக்கல. ஒரு சில ரீசன்ஸ் அக்செப்டபுளாக இருக்கும். என் மேலே ஃபால்ட் இருந்தால் ஒரு சிலது அக்செப்டபுளாகவே இருக்காது. என்ன எதுக்காக நம்மளை கூப்பிட மாட்டானுங்க அப்படின்னு இருக்கும். என்னோட பெட்டராக யாரையாவது பார்த்துருக்கலாம். இல்லை அவங்களுக்கு ஒருத்தர் தான் தேவைப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு 3-4 பேர் லாஸ்ட்டில் இருந்திருப்பாங்க. இல்லை அந்த 3-4 பேரில் ஒருத்தர் பெஸ்ட்டுன்னும் போது ஏதாவது ஒரு ரீசன் நல்லா அவங்கள எடுத்திருப்பாங்க. சேலரியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது எந்த ரீசனை வேணால் இருக்கலாம். ஏதோ ஒரு ரீசன் வச்சு எடுத்திருப்பாங்க. நான் நிறைய இன்டர்வியூஸ் ஆனால் அப்ளை பண்ணி கிடச்சிது. அது வரைக்கும் சந்தோஷம். அதுக்கு முன்னாடியாவது அதுவுமே கிடைக்காம இருந்தது. அட்லீஸ்ட் இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. ஆனால் எதுவுமே எனக்கு எதுவுமே கிளிக் ஆகலை. ரொம்ப பார்ஷியலாக, ரொம்ப ரேராக 1-2 கிளிக் ஆச்சு. அந்த 1-2மே நான் ஒரு ஒரு கன்ஸ்டன்ட் தான் வச்சுருப்பேன். கொஞ்சம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கணும், இது மெயினாக எனக்கு வேணும் அப்படின்னு தான். இது 2 டிரான்ஸ்போர்ட்டு, ஒர்க் லைஃப் பேலன்ஸ். சேலரி கூட நம்ம ஓகே கொடுக்குறத வாங்கிக்கலாம், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் இது 2 எனக்கு வேணும் யோசித்தேன். அதேமாதிரி அது சீட் லெவல் ஸ்டார்ட் அப்பாக இருக்கக்கூடாது. ஒரு 5 வருஷமாவது அட்லீஸ்ட் அவங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும். ஒரு 5 to 10 வருஷமாவது பழைய கம்பெனியாக இருக்கணும். இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் நான் எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த கேட்டகரியில் வந்தால் மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ணணும், எல்லாம் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு. எனக்கு கிடைச்ச அந்த 1-2 அப்படி எதுவுமே கிடைக்கல. நான் என்ன நினச்சேன்னா, ஓகே நம்மளோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தான் இது வருது போல, நம்ம இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும், இன்னும் என்னமோ ஒன்று மிஸ் பண்ணுறோம், நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று கம்மியாக இருக்குது. மறுபடியும் உட்காந்து என்ன தான் திரும்ப பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் தெரிஞ்சதே நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கம்யூனிகேஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். இது ஒரு லூப் மாதிரி போயிட்டு இருந்தது ஒரு கட்டத்தில் அந்த லூப் நின்னது. அதாவது இது ஒரு லக் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா திடீர்னு பார்த்தா எந்த கால்ஸும் வராது, ரெஸ்பான்ஸே இருக்காது. ஒரு மாதிரி அப்படியே லீனியராக போகும். நமக்கு ஒரே நேரத்தில் நிறைய இன்டர்வியூ ஷெட்யூல் ஆகும், நிறைய கால்ஸ் வரும், அது எல்லாமே நிறைய நடக்கும். ஸோ அந்த டைம் தான் அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இது ஒரு 5 months ஆயிடுச்சு இந்த ஒரு மேஜிக் நடக்கவே. ஸோ நிறைய இன்டர்வியூஸும் நான் அப்ளை பண்ண ஆரம்பித்தோன்னே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் நான் நிறைய ரிஜெக்ஷன்ஸும் ஃபேஸ் பண்ணேன். பட் அது நான் பெருசாக மேட்டராக எடுத்துக்கல. அட்லீஸ்ட் விளையாடி தோற்று போகிறது பெரிய இதுவாக தெரியல. விளையாடவே இல்லைனா தான் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்தது. சரி, நிறைய கால்ஸ் நிறைய இன்டர்வியூஸ்லாம் அப்ளை பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேரும் பண்ணேன். ரிஜெக்ட் ஆகிறனா என்ன ரீசன் அவங்ககிட்டே கேட்பேன் மோஸ்ட்லி. டிப்டாப்பாக இருக்கா, கொஞ்சம் லைட்டாக கசங்கியிருக்கு. பட்டு கீழே பார்த்தீங்கன்னா டவுசர் தான். அது எல்லா இன்டர்வியூலையும் எல்லாரும் பண்ணுறது ஏன்ஸுக்கெலாம் சொல்லக்கூடாது. லைட்டாக ஒரு பயம் இருந்தது, என்னவோ தெரில. ஒரு மாதிரி லைட்டாக ஒரு பயம். வயசாவது உள்ள வரதுக்கு பயப்படுற உனக்கு எதுக்கு மரியாதை கூடாது. ஃபோன் தான் சும்மா கேமரா எடுத்துகிட்டே சரி ஓகே இன்றைக்கெல்லாம் இன்றைக்காக ஒரு நாள் இதை நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஹோப்ஃபுல்லி இந்த இன்டர்வியூ கிடைக்கும். லைட்டாக ஒரு நர்வஸும் இருக்குது. இது கிடச்சிருந்தா நல்லாயிருக்குமே, இது கிடச்சிட்டா நல்லாயிருக்குமே, இதுலனா வேறன்ற மைண்ட் செட் இல்லை. இது கொஞ்சம் நல்லா இருக்குது, இது இந்த இடத்துல வேலைக்கு போயிட்டால் போதுமே அப்படின்னு தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குது. கண்ணாடி போட்டால் நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் தான் இருக்குது. கண்ணாடி போட்டால் நல்லா இருக்குமா? இல்லை நல்லா இருக்குது. ஏன்னா கண்ணாடி போடும்போது கேமராவில் பார்க்கும்போது என்ன ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஆனால் கண்ணாடி அவுத்துட்டே போகலாம். நம்ம கொஞ்சம்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. லைட்டாக ஒரு பயம். சரி கொஞ்சம் தண்ணிலாம் வச்சுக்கிட்டேன்.
தண்ணி தாகம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் பயமாக இருந்தால் தண்ணி குடிச்சிக்கலான்னு. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 இன்டர்வியூ அப்படி தான் இருக்கும், யாராக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும் போல். நானும் பெரிய பிஸ்து நான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணி போனேன். பட் இப்படி தான் இருக்குது. கூகுள் மீட்டில் போய் வெயிட் பண்ண போகிறேன். பாய். இங்கிலீஷ்ல பேசுவோம். அதுக்கப்புறம் ஃபைனலி இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸு, இது கூட நான் இன்னொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இது என்ன கதை, இப்போ என்ன ஜாயின் பண்ணேன், ஏன் ஜாயின் பண்ணேன், என்ன இன்டர்வியூ ப்ராசஸ் போச்சு, அடுத்த பார்ட்டை சொல்லி அடுத்த பார்ட்டோட வீடியோவும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த லாஸ்ட் பார்ட் இதுதான், ஃபைனல் பார்ட். இதோட வீடியோ முடிச்சிடுறேன். நான் வேலைக்கு ஒரு வழியாக போயாச்சு. போகிறதுக்கு முன்னாடி என்னன்னுச்சுன்னா, இது ஒரு லூப்பாக போயிட்டே இருந்தது இல்லையா. இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன், கிடைக்காம போகும். ஸ்டார்டிங்கில் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காம இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே மேபி அப்போ மார்க்கெட் டவுனாக இருந்ததா என்னன்னு தெரியல. அதெல்லாம் நிஜமாக இருக்கா, அந்த மார்க்கெட் டவுன், மார்க்கெட் அப்போ தான் இருக்கான்னு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு டைமில் எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஒரு டைம் மேலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நிறைய ஃபெயிலியர், நிறைய ரிஜெக்ஷன்ஸும் இருந்தது. அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு லூப்பாகவே போயிட்டு அப்ளை பண்ணுவேன், அட்டன் பண்ணுவேன், அட்டன் பண்ணுவேன். இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனியும் இதுக்கு கூட வந்து A2D நந்தாவுடைய அவர் வந்து ஒரு பர்சனலாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரா இல்லை ஆரம்பிச்சிட்டாரா இல்லை இனிமேல் ஆரம்பிக்க போகிறான்னு தெரியல. அதுக்கு டெவலப்பர் வந்து நீடுன்னு போட்டிருந்தாரு. அதை நான் கூகுள் ஃபார்மில் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்பயோ பண்ணியிருந்தேன். இப்போ நான் ஒர்க் பண்ணுறது எப்பயோ பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரெண்டுமே A2Dயும் இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியும் இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் இன்டர்வியூ நடந்தது. இன்டர்வியூ எப்படி இருக்கும்னு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓவராலாக நான் அட்டன் பண்ண வரைக்கும் பார்த்ததில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு HR வந்து நம்ம கால் பண்ணி பேசுவோம். அவங்க தான் இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரவுண்ட் வந்து டெக்னிக்கலாக 1-on-1 இருக்கும். நான் ஃப்ரண்ட் எண்ட்றதுனால எனக்கு ரியாக்ட், ஜாவா ஸ்கிரிப்ட் அதை பேஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் CSS பேஸ் பண்ணியும் இருக்கும். இது போக என்னென்ன பேக்கேஜஸ், லைப்ரரி, ரிடெக்ஸு அந்த மாதிரி உள்ள ஃப்ரண்ட் எண்ட் ரிலேட்டடாக ஓவராலான கொஷின் இருக்கும். அந்த ஓவரால் கொஷின்லேயே எனக்கு வந்து DSIயும் கூட கேட்பாங்க. ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்து லைவாக சால்வ் பண்ணவும் சொல்லுவாங்க. ஸோ ஒரு கம்பெனியை பொறுத்து ஒரு சில கம்பெனியில் கேட்பாங்க, ஒரு சில கம்பெனியில் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு 80% இது வந்து கேட்பாங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லி கேட்பாங்க. மோஸ்ட்லி அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் இது ரெண்டு பேஸ் பண்ணி தான் நிறைய கேட்பாங்க. அதுக்கு மேலே அவங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து மிஷின் கோடிங் ரவுண்ட் கம்பல்சரியாக இருக்கும். ஒரு டாஸ்க் கொடுத்து அதை பண்ண சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அவங்க ஆஃபீஸோட டாஸ்க்காக கூட இருக்கும். ஒரு டம்மியாக ஒரு டாஸ்க், பழைய டாஸ்க்காக இருக்கும். அதை கொடுத்து கூட ஒரு டைம் லைன் கொடுத்து அந்த டைம் லைனுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டைம் லைனுக்குள்ளே அது முடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதை பண்ணிட முடியும். நான் எல்லா டாஸ்க்குமே நான் பண்ணிவிடுவேன். எந்த டாஸ்க்குமே பண்ணலை அப்படின்னு நான் சொன்னதே இல்லை. ஒரு சிலது வந்து டைம் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். சொன்ன டைமில் என்னால் முடிக்க முடியாமல் கொஞ்சம் தள்ளி வேணால் முடிச்சு. ஸோ இந்த மிஷின் கோடிங் முடிஞ்சுன்னா ஆல்மோஸ்ட் ஓவர் தான். அதுக்கப்புறம் எதுவும் பெரிய ரவுண்ட் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த நம்ம பண்ண அந்த டாஸ்க் ரிலேட்டடாக ஒரு Q&A மாதிரி வைப்பாங்க, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ இதே ரவுண்ட் தான் இப்போ எனக்கு ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லையும் இருந்தது. இதை போக வேறு எதுவும் இல்லை. மிட் ரேஞ்ச் கம்பெனிஸில் இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. மேபி பெரிய MNC போகும்போது இது வந்து டிஃபர் ஆகும். ஓவராலாக எல்லா இடத்துலையும் இதுதான். இதை தாண்டி பெருசாக வேறு எதுவும் கேட்கும். ஸோ A2D சேனலும் நான் இப்போ ஒர்க் பண்ணுறதும் சைமில்டேனியஸாக போயிட்டு இருந்தது. ரெண்டுத்துலையுமே எனக்கு ஓகே. A2D அந்த சாஃப்ட்வேர்னு நினைக்காது, ஆஃபீஸ் பேர் என்னன்னு தெரியல. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, 1 வீக் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, 1 வீக் வந்து ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் எப்போ ரெடின்னு சொல்லுங்கள், நீங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ் விசிட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து ஒரு டாஸ்க் பண்ணி கொடுத்தேன் இல்லையா, அது வந்து ஃபுல் ஸ்டாக்காக தான் இருந்தது. அதை வந்து செக் பண்ணது வந்து A2D கூட ஒருத்தர் இருப்பார் இல்லை, கணேசன் ப்ரோ தான் செக் பண்ணிடுவோம். அவர் பேர் தான் போட்டிருந்தது, கணேசன் அப்படின்னு போட்டு. ஆனால் நல்லா செக் பண்ணியிருந்தார். அது ஒரு பக்கில் கண்டுபிடிச்சிருந்தார். அந்த டாஸ்க்காக தான் ரிவ்யூ பண்ணார் போல். அந்த டாஸ்க் வந்து நான் லைவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் போங்க. மேபி அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த டாஸ்க் அவங்க கொடுத்தது தான். அதுக்கப்புறம் அவங்க ஓகேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து ஆஃபீஸ்லேருந்து 1 வீக் ஒர்க் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இஃப் இன்கேஸ் எங்களுக்கு அந்த 1 வீக்கில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நாங்கள் கொடுக்காம கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு ஓகேங்க, நான் ஒர்க் பண்ண வரேங்க அப்படின்னு சொல்லி. அதே டைமில் இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேயும் எனக்கு எல்லா ரவுண்டும் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக அவங்க நான் செலக்ட் ஆனேன்னா இல்லையான்னு மட்டும் சொல்லாமல் ரொம்ப நாளாக அப்படியே வச்சு அதுவும் எனக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணி அவங்க ஆஃபர் லெட்டரும் கொடுத்தனால நான் ஒர்க் பண்ணுறதுலேயே ஜாயின் பண்ணேன். A2D வந்து நான் 1 வீக் கூட போய் அவங்க ஆஃபீஸை விசிட் பண்ணி ஒர்க் பண்ணலை. நான் வந்து சின்னதாக ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தேன். A2D ஆஃபீஸ் கொஞ்சம் தூரம், இப்போ நான் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு கிட்ட ஈஸியாக இருந்தது போயிட்டு. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எனக்கு இங்கே ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வீக்கெண்ட் லீவாக இருக்கட்டும், ஒர்க் டைமிங்ஸாக இருக்கட்டும், போயிட்டு வரதாக இருக்கட்டும், ஹைப்ரிடாக இருக்கட்டும், சம்பளம் எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. எந்த ஒரு பிராண்ட் வேணால் மிஸ் ஆச்சு, ஒரு பிராண்ட் வேல்யூ வேணுமே அப்படின்னு. ஸோ ஓகே, அதில் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட். அதை தவிர மீதியெல்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தனால இதான் என்னோட ஜேர்னி. கொஞ்சம் லாங்காக நான் நினச்சதோட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சு. லாஸ்ட்டாக நான் வந்து டிசப்பாயிண்ட் ஆகாமல் ஒரு இடத்துல லேண்ட் ஆனது வந்து நல்லா ஹாப்பியாக இருந்தது. இதுக்கப்புறம் என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் கதைகள் இல்லை. இதோட நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். அதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அங்கேருந்து பேக்கப்பே இல்லாமல் வேலையை விடும் போதே அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தது. ஆனால் அதை பண்ணால் என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஸோ அதை பண்ணி பார்த்துக்கிட்டேன்.
அங்கேருந்து அடுத்த வேலைக்கு போகிற அந்த ஒரு கேப்பில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் என்னெல்லாம் லேர்ன் பண்ணேன் அப்படின்றது. பட் அதே இடத்துலையே நான் வந்து அந்த ஒரு 6 மாதம் நான் வந்து போயிருந்தேன்னா இந்த லேர்னிங் எனக்கு கிடச்சிருக்காது. அதுக்குன்னு எல்லாரும் இந்த பாத்தில் போகணுன்னு சொல்ல, பட் த பெஸ்ட் வே வந்து வேலையில் இருக்கும் போது இன்னொரு வேலை கிடச்சோன்னே தான் அந்த பார்த்துட்டு இருக்க வேலையை விடணும். அதுதான் இந்த பெஸ்ட்டு. பட் இப்படி போனால் என்ன ஆகுன்றது நான் போய் பார்த்தேன். இந்த லக்கு வந்து நிறைய ப்ளே பண்ணுது. அது வந்து எப்போ கிடைக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. எனக்கு இப்போ கொஞ்சம் டைம் இருக்குது, அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, நான் இந்த வீடியோ அப்படியே முடிச்சிட்டேன். 5 பார்ட்டாக பிரித்து நான் கடன்னு சொல்லணும்னு நினச்சேன். பட் கொஞ்சம் இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நான் நினச்சதெல்லாம் சொல்லிட்டேன். ஃபுல்லி ஓவர். ஆனால் ஏன் இவ்வளோ நாள் வீடியோவே போடல அப்படின்னா, நான் நினைக்கவே இல்லை என்னோட அந்த பிகாம் டு டெவலப்பர் வீடியோ கொஞ்சம் நல்லா போயிடுச்சு. நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் நான் வீடியோ போடும்போது யாருமே பார்க்க மாட்டாங்க. நான் தான் என்னோட 10 அக்கௌண்ட்லேருந்து திரும்ப போய் பார்ப்பேன். அதனால கடைன்னு அடுத்தடுத்து ஒரு வாரமும் ஒரு வீடியோ ஏதோ ஒன்று போட்டுகிட்டே இருந்தேன். யாரும் பார்க்காதனால கொஞ்சம் பேர் பார்க்க ஆரம்பித்தோன்னே என்னால் எனக்கு ஒரு ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு தெரில. எனக்கு போடனே தோணல. ப்ளஸ் டைமும் கிடைக்கல. ப்ளஸ் நான் வந்துட்டு வேறு ஒன்றத்தில் ஃபோக்கஸ்டாக அதனால் போடலை. இப்போ வரைக்குமே எனக்கு அந்த இருந்துகிட்டே இருந்தது, இப்போவுமே இருக்குது. ஆனால் மைண்ட் செட்டை மாற்றிட்டு நான் வந்திருக்கேன். வாரத்துக்கு ஒரு வீடியோ, மாதத்துக்கு 4 வீடியோ அப்படின்னு பிளான் பண்ணேன். அது கொஞ்சம் கஷ்டம். அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு வீடியோவாவது போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ டெக்னிக்கலாகவும் ஒரு வீடியோ பர்சனலாகவும் நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு இருக்கேன். எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எல்லா டைமும் வந்து இப்படி கதை சொல்ல சான்ஸ் கிடைக்காது இல்லையா. நார்மலாக போயிட்டு இருக்கிறதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், என்னோட வியூ என்னோட பர்ஸ்பெக்டிவை வந்து டாக்குமெண்ட் பண்ணால் அது வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி பார்ப்பாங்களே அப்படின்னு ஒரு மைண்ட் செட் தான். இனிமேல் பாருங்கள், இனிமே நான் என்ன பண்ணுறேன்னு சிம்பு மாதிரி ரொம்ப பில்டப் கொடுத்துட்டு அமைதியாக போய் உக்காந்துடக்கூடாது. சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஒரு டெக்னிக்கல் வீடியோ, ஒரு பர்சனல் கண்டென்ட், அது லாகாக இருக்கலாம், ரிவ்யூவாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எனக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சோ அதை கொண்டு வந்து கொடுப்பேன். நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது என்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இதை எடிட் பண்ணும்போது இது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, இதே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே டாட்டா, பாய், see you.